Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆபேல். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? புதுசா சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ஹாய், வெல்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், வண்டர்லாவில் தான் இருக்கிறோம். வண்டர்லாவோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. போன வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டர் ரைடு தான் பார்க்க போகிறோம். என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்ரீஜித் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டான். இனி நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு நேராக வாட்டர் ரைடில் இறங்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இங்கே வரும்போது லிஃப்ட்டில் வந்தோம். இந்த தடவை நாங்கள் வந்து நடந்து போகிறோம். ஏன்னா நடந்து போகிற அனுபவம் எப்படி இருக்குன்னு காட்டுறோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது. நம்ம ஸ்டெப் வழியாக இறங்கி கீழே போகிறோம். இதுதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டர்லாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேரளாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளம் மாவட்டத்துலாம் இருக்குது. அதாவது எர்ணாகுளத்தில் இருந்து இந்த இடத்துக்கு வெறும் 16 கிலோமீட்டர் தான். இங்கே வந்து ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆளுகளுக்கு வரைக்கும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸு. இங்கே நல்லா குளித்து என்ஜாய் பண்ணலாம். கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியாக இருக்குது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் இந்த வாட்டர் ரைடாக தான் பார்க்க போகிறீங்க. போன வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். வண்டர்லாவோட டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் டேஸில் 1400, வீக்கெண்ட் டேஸில் 1600. உங்களுக்கு நல்ல ஆஃபர்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போய் புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். நான் கீழே கொடுக்குற இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. நானே இன்றைக்கி 1600 டிக்கெட்டில் வெறும் 999 ரூபாய்க்கு தான் வந்திருக்கேன். சின்ன பிள்ளைகளுக்கு டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 சென்டிமீட்டர்லேருந்து 140 சென்டிமீட்டர் வரைக்கும் 1100, 1300 அந்த மாதிரி ரேட்டில் டிக்கெட்டு ப்ரைஸு. அவங்க ரொம்பலாம் கம்மியாலாம் கிடையாது. பர்த்டே ஆஃபரில் ஃப்ரீயாக நீங்கள் வரலாம். அதுவும் நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். உள்ளே உங்களுக்கு ஃபுட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாமே உள்ளே தருவாங்க. அதே மாதிரி நம்ம பேகு, மொபைல் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் கொடுப்பாங்க. அந்த லாக்கருக்கு வந்து 300 ரூபா, 100 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். போகும்போது அந்த லாக்கர் கீயை கொடுக்கும்போது நமக்கு வந்து 100 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்ச் கொடுப்பாங்க. அந்த வாட்ச்லேயே நமக்கு பே பண்ண முடியும். நம்ம ஃபோனில் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா, கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த வாட்சில் வந்து நம்ம பைசா ஆட் பண்ணணும். நம்ம கடைக்கு போகும்போது அந்த வாட்சை ஸ்கேன் பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்குள்ளே தீர்ந்துடும். தீர்ந்ததுக்கப்புறம் பாக்கி இருக்கிற பைசாவை நம்ம இப்போ ஈவினிங் போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். உள்ளே வர்றவங்க கண்டிப்பாக உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக அட்வென்ச்சர் ரைடு நிறைய இருக்குது. அதனால தான் ஒரு டீக்கு 35 ரூபா வாங்குறாங்க காய்ஸ். 35 ரூபா. நீங்கள் இங்கே என்ன வாங்கினாலுமே ரேட் அதிகமாக இருக்கும். பிஸ்கட் வந்து அதில் கவரில் போட்டிருக்கனால 30 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் டீக்கு 35 ரூபா ஜாஸ்தி. இங்கே எல்லாத்துக்குமே ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே அநேகமாக டூரிஸ்ட் தானே வராங்க, அதனால் இந்த ரேட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. பார்த்தீங்களா, டீ மாஸ்டருக்கு லேப்டாப்பு. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நல்லா சவுண்டாக இருக்குது. பார்த்தீங்களா, போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஃப்ரெண்டு பண்ணலாம், நான் பண்ணல. ஏன்னா எனக்கு வயிறு வலிக்கும், அதனால் நான் பண்ணலை.
இன்னும் ஃபுல்லாக நம்ம தண்ணியில் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வாட்டர் ரைடு தான் காய்ஸ். போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லேண்ட் ரைடாக இருந்திருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வாட்டர் ரைடு. காய்ஸ் கண்ணாடி ஊறி வைடா, கண்ணாடி தண்ணியோட போயிட போகுதுடா. இனி நாங்கள் அலப்பறையை போட போகிறோம் காய்ஸ். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்களோட அலப்பறையை. காய்ஸ் இதுதான் நம்ம போகிறோம். இது வழியாக இருக்கும். நமக்கு ஸ்டெப்பு ஏறிப்பா வாட்டர் ரைடுக்கு இறங்கிட்டோம். அடிபொலியா? ஓகே ஓகே ஓகே. இன்னும் நிறைய ரைடு இருக்குது. எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணணும். எவ்வளோதான் தண்ணியில் குடித்தாலும் நம்மளால் தண்ணியை விட்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்குது. எல்லாமே என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போயே டைம் 4 மணி ஆக போகுது. தண்ணியை விட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோலாம் எடுத்து காட்டுறேன். அடுத்து நம்ம மேலே டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறோம். வேறு நீங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். உள்ள பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, நம்மளும் போய் ஆடுவோம்.
இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக நம்மளோட ஒரு யூடியூப் சேனலுக்கு வேண்டி வண்டர்லாவில் வந்து இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டர் ரைடு வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இங்கே வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் எடுக்க முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய கேமரா வந்து உள்ளே கொண்டு போய் சேஃபாக வைக்க முடியாது, அதனால் வீடியோ எடுக்க முடியலை. ஒரு பக்கத்துலேயே பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் பாத்ரூம்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி போட்டிருக்குறாங்க. இவ்வளோ கூட்டம் வந்தாலுமே பாத்ரூம் வந்து நல்லா சூப்பராக க்ளீனிங் ஒர்க் நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்கிறதுனால வேவ் பூல் பார்க்க வந்திருக்கோம். நம்ம நேரம் வேவ் பூலில் போய் இறங்கிட்டு வருவோம் கைஸ். நம்ம வேவ் பூலில் போய் இறங்கிட்டு வருவோம். வெயில் போகிறதுக்கு முன்னாடி உள்ளே போய் இறங்கிட்டு நம்ம நேராக அடுத்த ரைடுக்கெலாம் போவோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருக்குது. சண்டேன்றதுனால ஒரு கடல் கரையோட ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வரும்போது. நம்ம இப்போது வண்டர்லாவோட கடலுக்கு வந்திருக்கிறோம் கைஸ். வண்டர்லாவோட கடலுக்கு வந்திருக்கிறோம் கைஸ். நம்ம இப்போ வண்டர்லாவோட கடலுக்கு நம்ம ஃப்ரெண்டு எங்கன்னு தெரியல, நாளே காணும்.
உங்களுக்கு எதாவது தேவைன்னா மெடிக்கல் வசதி எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ இதுக்குள்ளெல்லாம் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோடய கேமராவை சேஃபாக வைக்கிறதுக்கு எந்த வசதியுமே இல்லை. அதனால் இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு போடுவேன். நம்ம சேனலில் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. എൻട്രി വരുമ്പോൾ ഇവിടെ വരുമ്പോൾ ഒരു ഇതുണ്ട് കേട്ടോ, നോക്കുന്നുണ്ട്. நாங்கள் இந்த ரைடெல்லாம் ஏறுறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா எல்லாம் கூட்டமாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஏறலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். എന്തോ പോകുന്നില്ലേ? சினி மேஜிக் இந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு டைமே கிடையாது. உள்ளெல்லாம் 3D ஷோவாக இருக்கனால 3D ஷோலாம் நம்ம வீடியோ எடுத்து காட்ட முடியாதுல்ல. அதனால தான் உள்ளே போய் வீடியோ எடுக்கலை. இல்லைன்னா நான் எப்படியாவது வீடியோ எடுத்திருப்பேன். இதெல்லாம் டைம் போயிட்டு. ஏன்னா இப்போவே உங்களுக்கு 7 மணி ஆக போகுது. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோவில். பகலில் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நைட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நைட் வியூ காட்டணும் அப்படின்ட்டு வேண்டியதான் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன்.
ஈவினிங் ஆனதுனால ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்லா ஃபுல் ஆனாக இருக்குது. ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வர்ற கூகுள் மேப்போட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. Okay, bye. Thank you. Thank you. அதே மாதிரி வண்டர்லாவில் வேலை பார்க்குற ஸ்டாஃபுகளுக்கு என்னுடைய பிக் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சூப்பர், வேறு லெவல். கரெக்டாக 7 மணிக்கு நம்ம வண்டர்லாவை விட்டு எக்ஸிட் அடிச்சிட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு பஸ் வசதியெலாம் இருக்குது. எர்ணாகுளம் போகிறதுக்கு பஸ் வசதியெலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கேரளா கவர்மெண்ட்டோட பஸ்ஸெல்லாம் இங்கே வந்து நிற்கிது. ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க வண்டர்லாலாம் வந்து பாருங்கள், பெஸ்ட்டு, சூப்பர். ஒரு காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? 11 மணிக்கு வந்தோம். 7 மணி ஆகிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆபேல். டாட்டா, பை பாய்.